இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தினுடைய மாநில மைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய தேர்தல் கால வாக்குறுதிகளையும் நம்முடைய வாழ்வாதார 40 ஆண்டு காலமாக நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வாதார கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற கோரியும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்கான அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு மாலை நேர தர்ணா போராட்டமானது அனைத்து மாவட்ட தலைவர்களின் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட மாலை நேர தர்ணாவினை தலைமை நடத்தக்கூடிய மாவட்ட தலைவர்களே, இங்கே வாழ்த்தறி வழங்கி நம்முடைய தர்ணா போராட்டத்திற்கு நம்முடைய வழிநடத்தி சிறப்பிக்க வருகின்றக்கூடிய தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாநில துணைத் தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே, அதுபோக நம்முடைய எல்லா இயக்க காலங்களிலும் போராட்ட காலமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லா காலங்களிலும் நம்மளோட தோளோடு தோள் கொடுத்து இந்த தோழமைக்கு இலக்கணமாக திகழக்கூடிய நம்முடைய துறைவாரி தோழமை சங்க நிர்வாகிகளே, அனைத்து வட்டார நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, வருகின்றக்கூடிய அனைத்து தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட மையத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, இந்த இயக்கமானது நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சதுல 40 ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 43,000 சத்துணவு மையங்கள்ல இன்னைக்கு 1.5 லட்சம் ஊழியர்கள் தேவை. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 45 to 50% ஊழியர்கள் மட்டும்தான் இன்னைக்கு இந்த பணியில இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50% மேலான பணியிடங்கள் காலியாக இருக்கு. அந்த பணியை சேர்த்து தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பணியிடமானது இந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை இதுவரைக்கும் நடத்தின ஒரு திட்டம். அப்ப நிதி ஒதுக்கப்பட்ட ஒரு பணியிடம் தான், புதுசா கிரியேட் பண்றது இல்ல. அப்ப நிதி ஒதுக்கப்பட்ட அந்த பணியிடத்துக்கான நிதி இந்த அரசாங்கத்துடைய கஜனால இருக்கணும். ஆனா அதை நமக்கு ஒரு சலுகையா வரணும், அல்லது புதிய பாலி பணியிடங்களை நிரப்பணும். இதெல்லாம் விட்டுட்டு இருக்க ஊழியர்களை வச்சு இந்த திட்டத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையில அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நாம நினைக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும், அந்த திட்டத்தை செயல்படுத்தி தாயுள்ளத்தோட நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஊழியர்கள், அதாவது சத்துணவு திட்டத்துல பயனாளியா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில படிச்சு போன நிறைய மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசு பதவிகள்ல இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு கூட இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஊழியர்கள், அப்பாவி ஊழியர்கள் பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பிட முடியாத அளவுல ஓய்வுக்கு பின்னால இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் அந்த திட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இதைத்தான் நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அந்த ஓய்வூதியத்தையும், அந்த 40 ஆண்டு காலம் தொடர்ந்து பணி செய்யக்கூடிய இந்த ஊழியர்களுக்கு அந்த வாழ்க்கைக்கான ஊதியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம எடுக்கிறது, இன்னைக்கு நம்ம பணியிடங்களை நிரப்புங்கன்னு சொல்லி போராடுறோம். கடந்த ஆட்சி காலங்கள்ல அரசாங்கம் அவங்க என்ன எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவங்க நிறைவேற்றி தாரேன், நாங்க செய்யாம யாரும் செய்வாங்களா டைலாக் எல்லாம் விட்டுட்டு கடந்த தேர்தல் வாக்கு 2021ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில வரிசை எண் 313 நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சத்துணவு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியத்தையும் குடும்ப பாதுகாப்புடைய ஓய்வூதியத்தையும் நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி எண் வரிசை 313 கொடுத்துட்டு 4 வருஷம் முடிஞ்சு 5வது ஆண்டு வந்தாச்சு. 4 பட்ஜெட்டை நிறைவு பண்ணி முடிச்சாச்சு. ஆனா பட்ஜெட் இதுவரைக்கும் அந்த அறிவிப்பு வரல. அப்ப 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, 3 வருஷம் பார்த்தா, 4 வருஷம் முடிஞ்ச பிறகும் அப்ப இந்த அரசாங்கம் நமக்கு செய்யணுங்கிற எண்ணமே இல்லை அப்படிங்கறத நம்ம முடிவுக்கு வந்துதான் நாம இன்னைக்கு போராட்டத்தை வலிமையாக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த ஊழியர்களுக்கு நம்ம ஊழியர்கள் என்ன செய்யணும், குடும்ப பாதுகாப்படக்கூடிய ஓய்வூதியம் 9,000 வழங்கணும். 2,000 பென்ஷனை வச்சு வாழ முடியாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மகளிர் உரிமை தரணும் கொடுத்துட்டு இருக்கு, கலைஞர் கனவு இல்லைன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு, 72,000 ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தா இந்த திட்டம் அவங்களுக்கு வறுமை கோட்டு கிழக்காங்கன்னு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஓய்வூதியர்கள் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 2,000, வருஷத்துக்கு 24,000 தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்களா? அப்ப இவங்களுக்கு அந்த குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த இதுலயும் கிடையாது, எது கிடையாது, மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடையாது. நீங்க அரசு ஊழியர். கலைஞர் கனவு இல்லைன்னு கேட்டா நீ அரசு ஊழியர். ஆனா கொடுக்கறது 2,000. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த 9,000 ஓய்வூதியத்தை வழங்கணும். தேர்தல் வாக்குறுதியில் நீங்க சொன்ன அந்த வாக்குறுதிப்படி இந்த ஊழியர்களுக்கு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் 3 நபர்களுக்கும் என்ன செய்யணும், முழு நேர அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியத்தை வழங்கணும்.
அடுத்து காலி பணியிடங்கள் 60% காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த காலி பணியிடங்களை நாம ஏற்கனவே போராடி இருக்கும் போது காலமுறை ஊதியம் தருவேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த காலமுறை ஊதியத்துல காலி பணியிடங்களை நிரப்பணும் சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கணும், சைலண்டா, அதாவது எதுவுமே சொல்லாம அலட்டிக்கிடாம திரைமறைவுல அரசாணை 95ன்னு ஒண்ணு போட்டு 30 வருஷம் 40 வருஷம் போராடி வாங்கின அந்த சிறப்பு காலம் ஒரு ஊதியத்தையே ரத்து செஞ்சுட்டு விட்டுட்டு சமையல் உதவியாளர்களை தொகுப்பூதிய முறையில 3000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்க வேலைக்கு எடுக்கிறோம் சொல்லி உத்தரவு போட்டு இன்னைக்கு சாரியா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப எந்த மாதிரி இருக்குன்னா, சமூக நீதினு பேசக்கூடிய இந்த அரசாங்கம், மகளிர் நலன் பேசக்கூடிய இந்த அரசாங்கம் 95% 99% மகளிர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மகளிருங்கையும் மறந்தாச்சு, சமூக நீதியை மறந்துட்டு 30 வருஷம் போராட்டம் அந்த எண்ணங்களையே மறந்துட்டு 3000 தொகுப்பீட்டில் வரக்கூடிய அந்த 95 அரசாணை 95 ரத்து செய்து காலமுறை ஊதியத்தில் மீதி இருக்கக்கூடிய அனைத்து காலிப்பணியும் நிரப்பணும் அப்படின்னு நம்முடைய கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்து காலை சிற்றுண்டி, அது மனசார நம்ம வரவேற்கிறோம். முதல்ல அந்த திட்டம் வரும்போது வாழ்த்து சொன்னது நம்முடைய அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சத்துணவு சங்கம் தான் வரவேற்று கொடுத்து வாழ்த்து சொன்னோம். ஆனா அந்த திட்டத்தை இந்த சத்துணவு ஊழியர் கொண்டு நடத்தினா இவங்களுடைய பணி நேரம் அதிகமாயிரும். அப்ப 8 மணி நேரத்துக்கு மேல போனா முழு நேர ஊழியரா மாத்தணுங்கிற கட்டாயம் ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தனி ஒரு முகமை மூலமா அந்த திட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை என்ன செய்யறாங்க, காலை உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்தோடு இணைத்து சத்துணவு ஊழியர்களை கொண்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையா இருக்கும். அடுத்து பணியின் போது வேலை பார்த்து முடிச்சுட்டு 30 வருஷம் 35 வருஷம் வேலை முடிச்சுட்டு உடல் தளர்ந்து கண்ணு தெரியாம உடல் மெலிவாகி செயல்பட முடியாம சக்தி இழந்து ஓய்வெடுக்கக்கூடிய சமயத்துல வீட்டுக்கு போகும்போது பணிக்குடையாக நமக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்தாங்க, அமைப்பாளருக்கு 1 லட்சமோ சமையலருக்கு 60,000 கொடுத்துட்டு இருக்கு. இது போதுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா 5 லட்சம் ரூபாய் அமைப்பாளருக்கும் சமையலர் உதவியாளர்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஒரு 2 பசுமாடை வாங்கி கூட நினைச்சு வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சுவாங்க, அவங்க குடும்பத்தை நடத்திக்கிடுவாங்க. அப்படிங்கிற அளவுல நம்ம ஒரு சின்ன தொகையாத்தான் வச்சிருக்கோம். இதுதான் பணிக்கொடையாக நம்ம கேட்டு இருக்கோம். இது வழங்கணும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்த அரசு மற்ற பிற துறைகளில கல்வித்தொகையின் அடிப்படையில அதுக்கு பணிமைப்பு அடிப்படையில பதவி உயர்வு வழங்கப்படுது. இந்த சத்துணவுல மட்டும் வந்தாச்சுன்னா அப்படியே தான் உட்கார்ந்துட்டு. ஆனா ஒரு சில 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இது கொடுக்குறாங்க, சும்மா பேரு கொடுத்தோம் சொல்லி பேருச்சாக GS ஆகவும் மேற்பார்வையாளராகவும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பதவி உயர்வு கல்வித்தொகையின் அடிப்படையிலும் பணிமைப்பு அடிப்படையிலும் தொடர்ந்து அதை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பணியின் போது பணி செய்யும் போது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவனுடைய மறைவுக்கு பின்பு வாரிசு கருணை அடிப்படையில அந்த வாரிசு பணி கொடுத்தா அந்த குடும்பம் எந்த தத்தளிப்பு இல்லாம நல்லபடியா வாழுங்கிறது தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. சங்கங்கள் போராடி வாங்கின திட்டம். ஆனா அதுலயும் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிடர் மாடல் அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஆண் வாரிசுகளுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல ஆண் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையான பணியும் கிடையாது. பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு கருணை அடிப்படையான பணி உண்டு, ஆண் குழந்தைகள் இருந்தா கிடையாது சொல்லி வச்சிருக்காங்க. இது கோர்ட்டுக்கெல்லாம் போய் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஆண் வாரிசுகளுக்கு இருந்தால் அவங்களுக்கு 8 வார காலங்களுக்குள் அவங்களுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அல்லது விண்ணப்பிக்கிறனாலும் அவங்களை அழைச்சு அவங்களுக்கு இந்த பணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோர்ட் உத்தரவு போட்டு சமீபமா. ஆனா 4 மாசம் முடிஞ்சு போச்சு. அந்த கோர்ட் உத்தரவையும் அமல்படுத்தாம இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஆண்களுக்கு கருணை பணியை புறக்கணிச்சு வச்சிருக்கு. அதை மீண்டும் உடனடியாக வழங்கணும் அப்படின்னு நம்முடைய கோரிக்கை. அடுத்து கொரோனா காலத்துல நிறைய பொருட்கள் கெட்டு போச்சு, வழங்க முடியாம இருந்துச்சு. கெட்டு போய் பயன்படுத்த முடியாம காலாவதி ஆகி போச்சு. அது நம்முடைய குற்றம் இல்லை, அது இயற்கையினுடைய குற்றம். அதனால அந்த பொருளை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அரசாங்கமே என்ன செய்யணும், தணிக்கை தடையிலிருந்து நீக்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சு பல வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு உத்தரவு வரல. எல்லாருக்கும் கணக்குல எல்லாரும் தலையில என்ன இருக்கு, ஒரு ரெக்கவரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப இயற்கையினால கெட்டு போன பொருளை நாம எப்படி பொறுப்பாக முடியும், அதை உடனடியாக தணிக்கை தடையிலிருந்து நீக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்து சத்துணவு ஊழியர்களுக்கு மற்ற அரசு துறையில் இருக்கக்கூடிய மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு எடுத்தா 12 மாதம் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு இருக்கு. ஆனா சத்துணவு ஊழியர்களுக்கு என்னது இருக்கு, அந்த இது 1 வருஷம் கிடையாது. இப்ப 6 மாசம் தான். 6 மாசம் அந்த குழந்தை விளையாண்டு ஓட முடியுமா, இந்த குழந்தை எப்படி பராமரிக்க முடியும்? அதனால அரசு துறை பிற துறைகளைப் போல சத்துணவு ஊழியர்களுக்கும் அந்த மகளிர்களுக்கு அந்த மகப்பேறு விடுப்பு என்பதை 12 மாதங்கள் ஊதியத்தோடு வழங்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்த ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா நம்முடைய சத்துணவு ஊழியர்கள் இந்த எலெக்ஷன் பணியில அதாவது வாக்காளர் படி தயாரிக்கிறது, அதை சரிபார்க்கிறது,
அந்த மாதிரிப்பட்ட வருடம் முழுக்க அந்த பணியை பிஎல்ஓங்கிற வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பணியை பார்த்துட்டு இருக்காங்க, கூடுதல் பொறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இது ஆண்டு முழுக்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அந்த ஊதியமா கொடுக்கிறது எவ்வளவு? 7,350 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 7,150 ரூபாய் அவங்க பயன்படுத்தக்கூடிய நெட்டுக்கு தான் சரியா வரும். எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் ப்ராசஸ் ஆகி போச்சு. அப்போ அந்த பணியை இலவச பணியை அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, எத்தனையோ கோடி எதுக்கெல்லாம ஒதுக்கக்கூடிய நீங்க இந்த ஆண்டு முழுவதும் இந்த எலெக்ஷன் அந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு அந்த ஆண்டு ஊதியத்தை 25,000 உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு நம்முடைய கோரிக்கை வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட இந்த 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கமானது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்றைய தினம் நம்முடைய மானிய கோரிக்கை, இந்த மகளிர் உரிமை சத்துணவு திட்டம் இருந்த அந்த சமூகம் அந்த திட்டத்தை பேரையை மாற்றி மகளிர் திரும்ப வச்சாச்சு. மகளிர் உரிமைத்துறையினுடைய அமைச்சரும் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அதனுடைய மானிய கோரிக்கை நேற்றைய தினம் சட்டசபை நடந்திருக்கு. நடந்துதா நடக்கலையான்னு யாருக்குமே தெரியல. அங்க என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா, சத்துணவை பத்தி ஒரு அறிவிப்பு கூட வரல. காலை உணவுக்கு அரிசி உப்புமா கொடுத்ததை மாத்தி வெண்பொங்கல் வழங்குறதாக, சாம்பார் வழங்குறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சத்துணவுக்கு 40 வருஷம் போராடிட்டு இருக்காங்க, வீதியில இறங்கி போராடல. ஆனா இது வரைக்கும் அதை பத்தி ஒரு அறிவிப்பு கூட இல்லைங்கிறது மிகப்பெரிய வேதனை உண்டாக்குது. இந்த அரசாங்கம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்து நம்ம கொண்டுட்டு வந்தோம். இன்னமும் இந்த அரசாங்கம் தான் செய்யும் நம்ம இதுவரைக்கும் நம்பிக்கை. கடைசி எல்லையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு, திமுக அரசு நம்முடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி நம்முடைய வாழ்வாதார கோரிக்கையான நீங்கள் தேர்தல் கால வாக்குறுதியில கொடுத்த அந்த கோரிக்கையை நாங்க கொடுக்காததை நாங்க கேட்கல, சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் சொல்லக்கூடிய நீங்க உங்க வாக்கு மாற மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி அந்த தேர்தல் வாக்குறுதி வரிசையை 313 நீங்க கொடுத்த அந்த கோரிக்கையை விரைந்து இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி இந்த தன்னாவின் வாயிலாக அனைத்து ஊழியர்கள் சார்பாக இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் நீங்க செய்ய மறுக்கும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய போராட்ட காலமாக இருக்கும். வருகிற மே மாதம் 24, 25ஆம் தேதிகளில் நம்முடைய தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தினுடைய 16வது மாநில மாநாடு திண்டுக்கல்ல மிக எழுச்சியோட பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் போயிட்டு இருக்கு. நீங்க அதற்கு முன்பாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர மறுத்தால் அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய அறைகோல் தீர்மானமானது இந்த அரசாங்கத்துக்கு அடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் அது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இங்க வரைந்து அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை சொல்லி விடக்கூடிய நன்றி தோழர்களே, வணக்கம்.